ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு 3D வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் உங்க மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை எடிட் பண்றதுக்கு தேவையான பீட் மார்க், ஷேக் எஃபெக்ட் அந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை 4:5 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது இமேஜோட சைஸை 4:5 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே தேர்டாக இருக்கிற 4:5 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. செகண்டில் மீடியா இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள விவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆடாயிரும். நம்மளுக்கு சைடில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட் பண்ண உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை மூவ் பண்ணி நீங்கள் பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் ஓரளவுக்கு தெளிவாக தர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் லேயர் தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும், அதாவது நம்மளோட பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவு தெளிவாக தெரிஞ்சால் போதும். இதே மாதிரி செட் பண்ணக்கப்புறம் உங்களுடைய இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவுமே ஈஸி தான். சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 4:5 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் எப்படி எடிட் பண்ணுங்கிறத மட்டும் எடிட் பண்ணணுங்கிறத மட்டும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே சொல்கிறேன். அதே மாதிரி அப்படியே பண்ணிக்கோங்க போதும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளே பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோவை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி இந்த ஆடியோவை டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும், நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் ஒரு 30 செகண்ட் வரையா எஃபெக்ட் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஆடியோவை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆடியோவை உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற ஆடியோ ஒரு 30 செகண்ட் இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்தால் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியோ ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆடியோ ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் உள்ள மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஏதாவது ஒரு பிக், நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஃபோட்டோவை ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபீல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். செட் ஆனக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எத்தனை நிமிஷம், அதாவது நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே 2 ஆரோ மார்க் இருக்கா, இந்த ஃபஸ்ட் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ண ஆடியோட எண்டு வரையா இதே மாதிரி வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துக்கோங்க, சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு 3 சிசி எஃபெக்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 இருக்கும். அந்த எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண உங்களுடைய பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு எஃபெக்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ளே வந்து ஆடாயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொஞ்சம் கேப் இருக்கா, அந்த கேப்பில் நீங்கள் ஆட் பண்ண உங்களுடைய இமேஜ் இருக்கா, பேக்ரவுண்ட் இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து இதே மாதிரி நான் கொடுத்துருக்கிற அந்த எல்லா இமேஜுக்கும் கீழே இதே மாதிரி வந்து செட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ஆடாயிரும். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா, நீங்கள் கீழே கொண்டு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 9:16 சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா, ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் உள்ள இந்த மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற ஏதாவது ஒரு பிக்கு, ஓகேவா, அந்த சென்டரில் ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜில் நீங்கள் எந்த இமேஜ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் இதே மாதிரி உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜுக்கும் ஒரு சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எஃபெக்ட் 1லேருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2லேருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ண போகிறோம். இதில் நீங்கள் டேரெக்டாக எஃபெக்ட்டில் போய் எஃபெக்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது. இந்த லேயர் மொத்தத்தையும் நீங்கள் வந்து காப்பி பண்ண போகிறீங்க. இந்த எஃபெக்ட் 2வை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த லேயரில் நான் ஆட் பண்ணியிருக்க எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் பேக் வந்துக்கோங்க. உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 9:16 ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜில் உங்களோட இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பேஸ்ட் ஏரியா இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கான், பேரண்ட் ஷேடோ, இது பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி, இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 2 ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இந்த எஃபெக்ட் ஐக்கானும் இந்த மூவ் அண்ட் ரசம் இந்த 2 மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர வேறு எது ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே உள்ள அந்த சென்டர் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து உள்ளே வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் இருக்கிற அந்த 9:16 இமேஜ் இருக்கா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குருப்பன் மாஸ்க் 1 இருக்கும். லைட் அதே மாதிரி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். குருப்பன் மாஸ்க் 1 இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இந்த குரூப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12 இமேஜில் மட்டும்தான் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் வந்து மஞ்சள் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதுவுமே ஆட் பண்ணாமல் கொடுத்துருப்பேன். இந்த மேலே உள்ள இந்த டாப்பில் உள்ள இந்த ஒத்த இமேஜில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு இமேஜ் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4:5 இமேஜ்னு சொல்லி நான் வந்து அதோட ரெசன் கொடுத்துருக்கேன். 4:5 சொல்லி நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இதில் ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இங்கே உள்ள கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள இந்த மீடியா ஐக்கன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கலர் பெறும். இப்போ மேலே உள்ள ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், சைஸை சேஞ்ச் பண்ண சொன்னேன். 4:5 நீங்கள் சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அலிட் மோஸ்ங்கிற ஃபோல்டர் வந்து சேவையாக இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நான் கொடுத்துருக்க இமேஜ் பல உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்கிற எல்லா இமேஜையும் 4:5 சொல்லி நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன். அந்த எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் அந்த குரூப்புக்குள்ளே கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜை சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ண ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க.
இப்போ நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க அந்த குரூப்பில் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த குரூப்பில் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த குரூப்புக்கு ஒரு சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு உங்களுடைய சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2 அந்த 2 இமேஜில் இருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 3 இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டேட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் பேக் வந்துக்கோங்க. உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப்புக்குள்ளே இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த குரூப்பன் மாஸ்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டேட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அந்த குரூப்புக்கான எஃபெக்ட்டும் உள்ளே வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்கா, அந்த குரூப் 2 கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ குரூப் 2 கிளிக் பண்ணி எடிட் குரூப் போனக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கீபோர்டோட பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கும். அந்த குரூப் 1 கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேம் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிஸ் போய்க்கோங்க. உங்களோட நேம் ஆட் பண்ணாலும் சரி, உங்களோட சேனல் நேம் ஆட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஃபாண்ட் இருந்தால் அந்த ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி நான் யூஸ் பண்ணிக்க ஃபாண்ட் கூட கொடுத்துருக்கேன். அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 இருக்கா, அந்த சர்க்கிள் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள செலக்ட் மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் ஃபைலில் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இதே மாதிரி அந்த சென்டர் உள்ள இமேஜ்லையும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கலாம். வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த குரூப்புக்கும் நம்ம ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த குரூப்புக்குள்ளே எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பன் மாஸ்க் 1 இருக்கா, அதோட எண்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதோட எண்டு வரையாக இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஓகேவா, அதாவது இந்த குரூப் 1க்குள்ளே குரூப் 2க்குள்ளே போய் நம்ம இமேஜ் ஆட் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1ஓட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாயிரும். நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்களோட ஆடியோட எண்டில் வச்சுக்கோங்க. அந்த குரூப்பன் மாஸ்க் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் உள்ள 6 மார்க்கு கிளிக் பண்ணி எஸ்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். பேக் வந்துக்கோங்க. உங்களுடைய சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 3 இமேஜ்லேருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். 4வது ஒரு எஃபெக்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 2 இருக்கா, அந்த குரூப் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குரூப் 2 பற்றி நல்லா பார்த்துக்கோங்க. குரூப் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பேஜ் ஸ்டைல்கிட்ட 6 மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் இதில் உள்ள எல்லா எஃபெக்ட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எஃபெக்ட் ஐக்கானும் இந்த மூவ் அண்ட் ராசம் இந்த 2 மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இப்போ பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த குரூப்புக்கும் தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. எவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியே முடிச்சிட்டோம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த வீடியோவை நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிட்டோம். நீங்கள் வீடியோ உங்களுக்கு இப்படியே பிடிச்சிருந்தா நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இதுக்கு மேலே சிசி எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அது உங்களோட விருப்பம் தான். பேக் வந்துக்கோங்க. சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிசி எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். லெஃப்ட் சைடில் கண்ணை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 3 லேயர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கண்ணை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோட எண்டு போய்க்கோங்க. கீழே 2 6 மார்க் இருக்கா, இந்த ஃபஸ்ட் 6 மார்க்கை கிளிக் பண்ணி எஸ்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். சிசி எஃபெக்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் சேவ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். மேலே உள்ள சேரைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களுடைய வீடியோவை நீங்கள் சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.